ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்கள். நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துமஸ் மாதம் இல்லையா? ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தி மகிழ்ச்சியோடு ஆயத்தப்படுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எல்லா தேவைகளையும் சந்திப்பார். ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தர் நிச்சயமா உங்களோட கூட இருப்பார். ஒரு வசனத்தை இந்த நாளில் வாசிக்கலாம். சங்கீதம் 90வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவனுடைய பிள்ளைகளை, வாழ்நாளெல்லாம் நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படிக்காக காலையில கர்த்தர் உங்களை திருப்தியாக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். காலையில கர்த்தருடைய சமூகத்துல போங்க, அவர் சமூகத்துல உட்காருங்க. ஆண்டவர் உங்களை திருப்தி ஆக்கி உங்களை அழகா நடத்துவார். பாருங்க, எங்க வசனம் நல்லா சொல்லுது, எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி. நமக்கு இருக்கிற ஆசீர்வாதத்துல களி கூறணுங்க. நமக்கு இருக்கிற ஆசீர்வாதத்துல மகிழணுங்க. நமக்கு இருக்கிற கர்த்தர் கொடுத்திருக்கிற மேன்மையில சந்தோஷப்படணும். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, அதாவது காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். நமக்கு திருப்தி எதில் தெரியுமா இருக்குது? கர்த்தருடைய கிருபையில தான் இருக்குது. கிருபை மட்டும் நீங்க பெற்றுக்கிட்டீங்கன்னா திருப்தியான ஒரு வாழ்க்கை. இருக்கிறதுல திருப்தியா வாழ்வது ஒரு பெரிய கிருபை, சந்தோஷம். தெரியுமா உங்களுக்கு? இருக்கிறதுல திருப்தியா வாழ்வதே ஒரு கிருபைங்க. நிறைய பேர் பாருங்க, இது இல்லை, அது இல்லை, இது கொடுக்கல, அது கொடுக்கல, இப்படி பண்ணல, அப்படி பண்ணல, நிறைய பிரச்சனைங்க. ஆனா நம்மை ஆண்டவர் இருக்கிறதுல திருப்தியா வைக்கிறார் பாருங்க, திருப்தியா வச்சிருக்கிறார் பாருங்க, அதுதாங்க கிருபை. அதனால கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க, இருக்கிறதுல சந்தோஷமா இருங்க, இருக்கிறதுல மன மகிழ்ச்சி அடைங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கர்த்தர் உங்களை நடத்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உடைய சமூகத்துல ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழ உடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய். இருக்கிறது போதும் என்கிற ஒரு மனசு உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ரகாலமாசியா. Yes Lord, mighty God, in the name of Jesus, உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. இருக்கிறதுல மன மகிழ்ச்சியாய் வாழ, சந்தோஷமாய் வாழ, ஆசீர்வாதமாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும். உடைய கரம் வெளிப்படட்டும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்கப்பா. உங்க நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். கிருபையினால நிரப்பி நடத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை கிருபையால் நிரப்புவாராக.